நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 99, டேட்டு 22 ஜூன் 2026. இதனோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நம்ம ஆல்ரெடி ஒரு கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணிட்டோம். அடுத்த மைல் ஸ்டோன் 15 lakhsக்காக நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதனோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,23,507 ரூபா கிட்டே இருக்குது. இதற்கு ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 82,000 ரூபா. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. இதுதான் என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இது சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 90 days தான் இருக்குது, ஆனால் இது போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஸ்டாக் வாங்கினது எப்போயோ வாங்கின மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். அகைன் நம்ம அப்படியே சொல்கிறேன், 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேலஞ்சு நான் ஆரம்பித்து ஒரு 90 days பிஃபோர் தான் இருக்கும். அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ ஒரு 18,036 ரூபா ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 138 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்த இடத்துல லாரஸ் லேப் ஓவராலாக ஒரு 11,915 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 99 rupees கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் ஒரு ஓவராலாக 11,867 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 54 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 6,873 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 50 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ஐஆர்எஃப்சி ஓவராலாக 5,632 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 149 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஓவராலாக ஒரு 2,125.94 பைசா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 90 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஒரு 1,440 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 3.50 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக ஒரு 854 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 102 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 808 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 133.70 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் என் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு ரெண்டுமே ஷோ பண்ணேன்னா, போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டாக இருக்க சொல்லிட்டு நீங்கள் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது ப்ராஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விற்றுடுறதும், நெகட்டிவில் இருக்க சொல்லிட்டு விற்றுட்டு வெளியே போகிறதும் பார்த்திங்கன்னா பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுங்கள் லாங் டேர்மாக இருந்தீங்கன்னா. மற்றபடி நீங்கள் வேறு எதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது உங்கள் விருப்பம் தான். அது ஹை ரிஸ்க்கு. மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அது உங்கள் விருப்பம் தான். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக நீங்கள் சீக்கிரம் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மணி லூஸ் பண்ணுவீங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுத்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஓகே காஸ், இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சை பிடிச்சா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,95,235. இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டு எல்லாமே சேர்த்து போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 2,31,483 ரூபா கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 36,249. டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 171 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுவும் நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. நானும் பண்ண ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விற்றது. ஏன்னா எனக்கு அந்த ஜஸ்ட்டு ஆர்வத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்றுட்டேன். இன்கேஸ் நான் அந்த இடத்துல விற்காமல் இருந்தேன்னா இன்கேஸ் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிருக்கும். அதனால் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்ப்ளிட் வைஸ் பார்த்தீங்கன்னா அசெட்டில் ஈக்விட்டி ஒரு 95.47, டெப்ட் ஒரு 5.26, கமோடிட்டியில் 0.22. இதை மார்க்கெட் அந்த ஸ்ப்ளிட் வைஸை நீங்கள் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் ஒரு 59.89, ஸ்மால் கேப்பில் ஒரு 25, மிட் கேப்பில் ஒரு 15. செக்டர் வைஸ் அலோகேஷனும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நான் ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 563.40 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு.
ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 361, மோத்திலால் ஓஸ்வால் ஒரு மிட் கேப் ஒரு 25 ரூபா, குவாண்ட் மல்டி அசெட் ஒரு 8.22 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இந்த யூடிஐ நிஃப்டி 50 மட்டும் ஒரு 563 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இது நான் எஸ்ஐபி தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து இதை பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுற இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அதேமாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லாமே டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட்டு யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் $480.28. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு $678.93 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $198.65. இதுவும் என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் கணக்கிட்ட காசு கிடைக்கிறப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது எதுவுமே ப்ரொமோஷனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் எஜுகேஷனலாக எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அந்த அவசியமும் இல்லை. இப்போ நம்ம ஃபண்டில் சேஞ்சஸ் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் வீக் சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா $8.75 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாரு, நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும் யூஎஸ் மார்க்கெட்டில். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் சொல்கிறது எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹை ரிஸ்க்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ண பாருங்கள், ப்ராஃபிட்டுன்றது தானாகவே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன் வேல்யூ படி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் போர்ட்ஃபோலியோ. இந்தியன் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு $42,400. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $64,000 கிட்ட இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $21,600 கிட்ட இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில். இதுதான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பண்ணுங்கள். இன்ட்ராடே ஸ்விங் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சைடு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருங்க. அவ்வளோதான், இன்வெஸ்ட்மெண்ட்டை சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.